தூங்கா நகரில் ஒரு தூங்கா மருத்துவமனை பிரீத்தி ஹாஸ்பிட்டல்ஸ் 7810044444. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஆட்சியை பிடிக்கிறதெல்லாம் அண்ணனுக்கு 2ஆம் பட்சம் தான். அது எடப்பாடியின் தலைவலி. ஆனா கோவையில கவுந்திடக்கூடாதுன்னு தான் பதரை துடிக்கிறார். அதனால்தான் சிட்டிங் எம்எல்ஏக்கள்ல எலிமினேஷன் ரவுண்டை இப்பவே துவக்கி அதிரடிகளை ஆரம்பிச்சிட்டார். வேலுமணியின் அரசியல் சீக்ரெட் பற்றி இப்படித்தான் விவரிக்கிறார்கள் அவரின் விழுதுகள். ஸ்டாலின் மற்றும் உதயநிதி இருவரையும் அடிக்கடி அழைத்து வருவதன் மூலம் கோவை திமுகவை டாப் கியரில் இயக்கிக் கொண்டிருக்கிறார் அம்மாவட்டத்துக்கான பொறுப்பு அமைச்சர் செந்தில் பாலாஜி. சிட்டி தொடங்கி பட்டி தொட்டி வரை பல கோடிகளில் நலத்திட்டங்கள் மற்றும் உதவிகள் வழங்குதல் என அரசு பணத்தை அள்ளி இறைக்கிறார்கள். திட்டங்கள் செயல்படுத்தப்படுமோ இல்லையோ, ஆனால் கோலாகலமாக விழாவை நடத்தி மக்கள் சமத்தியாக கவனிக்கப்படுகின்றனர். இதன் மூலம் 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கு தயாராவது மட்டுமில்லாமல் இடையில் ஊரக உள்ளாட்சி தேர்தல் வந்தாலும் கூட அதில் அடித்து தூக்க வேண்டும் என்பதே செந்தில் பாலாஜியின் டார்கெட். திமுகவின் இந்த வேகம் கோவை மாவட்ட அதிமுக பொறுப்பாளரான மாஜி அமைச்சர் வேலுமணியையும் பற்றிக் கொள்ள உட்கட்சிக்குள் பல சீக்ரெட் மூவ்களை அவர் தொடங்கியுள்ளார். இது சிட்டிங் எம்எல்ஏக்களுக்கு பீதியை கிளப்பி உள்ளது. அப்படி என்னத்தான் செய்கிறார் வேலுமணி என்று அதிமுக நிர்வாகிகளிடம் பேசினோம். வரும் சட்டமன்ற தேர்தலில் ஏதோ ஒரு மேஜிக்கை செய்து ஆட்சியை பிடிக்கலனா எங்க கட்சியின் நிலைமை கந்தலாகி போகுங்கிறது எல்லோரும் அறிஞ்ச உண்மை. அதனால்தான் எடப்பாடி கால்வழிய கூட பார்க்காம ஓடுறாரு. அவரோட வலது இடது கரங்களாக இருந்த வேலுமணி மற்றும் தங்கமணி இருவரும் முன்பு போலவே அவரது தூண்களாக நிற்கிறார்களான்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லணும். உறவுக்காரர் மற்றும் இயல்பிலேயே சாந்தமான நபர் எனும் வகையில் தங்கமணி கூட எடப்பாடிக்கு பெரிய குடைச்சல் தரதில்லை. ஆனா கட்சியை எடப்பாடி நடத்தும் விதத்தில் வேலுமணிக்கு நிறைய முரண்பாடுகள் இருக்குது. குறிப்பாக பாஜகவை இவ்வளவு பகைச்சுக்கிறதுல அவருக்கு உடன்பாடே இல்லை. அதனால்தான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது கோவை, நீலகிரி, திருப்பூர், ஈரோடு, பொள்ளாச்சின்னு தன்னோட கட்டுப்பாடுகளுக்கு கீழ் இருக்கும் மாவட்டங்களின் தொகுதிகள்ல பாஜக வேட்பாளர்களுக்கு அவர் டஃப் ஃபைட்டே தரவில்லை. கோவை வேலுமணியின் கோட்டைதான். ஆனால் பிரச்சாரத்தின் போதையெல்லாம் வேலுமணி எங்கே இருந்தார்? இறங்கி வேலை பார்க்கவே இல்லை. அதன் விளைவுதான் கட்சி 3வது இடத்துக்கு போனது. இப்படி நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளின் மூலம் எடப்பாடிக்கு மறைமுக எச்சரிக்கையையும் சேதியையும் தந்தார் வேலுமணி. அதாவது அண்ணாமலைக்கு அடிபணிந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. தமிழக பாஜகவில் அண்ணாமலை ஒன்றும் நிரந்தரமும் இல்லை. ஆனால் தேசிய பாஜகவோடு அனுசரணையை கடைபிடித்து தமிழகத்தில் அவங்க கூட கைகோர்த்து போவதுதான் நமக்கு நல்லது. இல்லைன்னா தேர்தல் முடிவுகள் இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கறதே அதன் அர்த்தம். ஆனால் எடப்பாடிக்கு அது புரிந்தும் அவர் அதை ஏத்துக்கல. பாஜகவோடு மீண்டும் கைகோர்த்தால் அதிமுகவிலும், ஒருவேளை ஆட்சியில் அமர்ந்தால் பதவியிலும் தனக்கு அதிகாரம் இருக்காதுன்னு பதறுகிறார். இதுதான் வேலுமணியை கோபமாக்கி இருக்கு. இவ்வளவு இழந்தும் கூட மனசு மாற மாட்டேங்கிறாரே, தனக்காக கட்சியை காவு கொடுக்கிறாரே அப்படிங்கிறது தான் வேலுமணியோட ஆதங்கம். அதனால்தான் பாஜகவுடனான தனது நட்பை இன்னும் இறுக்கி இருக்கிறார். நட்டா, அமித்ஷானு தேசிய பாஜக தலைவர்களின் தூதுவர்களோடு தொடர் டச்சில் இருக்கிறார் வேலுமணி. குறிப்பாக மகாராஷ்டிரா ஆளுநர் CP ராதாகிருஷ்ணனோடு ரொம்பவே ஆலோசிக்கிறார். அவங்களோட உந்துதலில்தான் அதிமுகவில் தன்னிச்சையா சில அதிகாரங்களை கையில் எடுத்து இருக்கிறார் வேலுமணி. கொங்கு மண்டலத்தில் உள்ள சில மாவட்டங்கள் தாண்டி தெற்கு தமிழக மாவட்டங்களில் ஆலோசனை கூட்டங்களை எல்லாம் நடத்துகிறார். அங்கேயெல்லாம் வேலுமணிக்கு பெரிய வரவேற்பு இல்லைனாலும் கூட எடப்பாடி இல்லாத அதிமுக உருவாகும்னு சொல்லாமல் சொல்லப்படும் எச்சரிக்கை இது. தமிழக அளவில் சில மூவ்களை எடுத்துக் கொண்டிருக்கும் வேலுமணி கொங்குவிலும் தன் கையில் இருக்கும் மாவட்டங்களில் 2026 தேர்தலுக்கான வேட்பாளர்களின் பட்டியலை தயாரிப்பதற்கான முழு வேலைகளில் இறங்கியிருக்கிறார். அதில் முக்கியமாக கோவையின் 8 தொகுதிகளில், அதாவது மொத்தமுள்ள 10 தொகுதிகளில் ஒன்றில் பாஜக MLA, இன்னொன்றில் வேலுமணி தவிர்த்து மீதமிருக்கும் அதிமுக MLAக்களில் யார் யாருக்கு சீட்டு இல்லாமல் எலிமினேட் பண்ணலாம்னு அலச ஆரம்பிச்சிருக்கிறார்.
கட்சிகள் தன் மீது 8 பேரும் வச்சிருக்கும் விசுவாசம், எடப்பாடி மீது அவங்க காட்டும் விசுவாசம், தொகுதி மக்கள் மீது இவங்களுக்கு இருக்கும் செல்வாக்கு, நாளைக்கு எடப்பாடியை நான் எதிர்த்தால் தன் பின்னால் வந்து நிற்பார்களா எனும் நம்பிக்கை, இவற்றின் அடிப்படையில்தான் இந்த எலிமினேஷனை நடத்துகிறார் வேலுமணி. அதன்படி இந்த சிட்டிங் எம்எல்ஏ 8 பேரில் பாதிக்கும் மேற்பட்டோர் எலிமினேட் ஆகி சீட் இல்லாமல் தான் போவாங்கன்னு தெரியுது. மேட்டுப்பாளையம் தொகுதி எம்எல்ஏவான செல்வராஜ் போற இடமெல்லாம் மரியாதை கொடு, நாற்காலிய கொடுன்னு சண்டை இழுக்கிறதையே அரசியலா வச்சிருப்பதால் மக்கள் கடுப்புல இருக்காங்க. ஈகோ அடிப்படையில் தனக்கு தோதான ஆள் இல்லை என்பதால் அவருக்கு சீட்டு டவுட் தான். கவுண்டம்பாளையம் தொகுதியிலும் கட்சிகளும் கடும் அதிருப்தி. இந்த 3.5 வருஷத்துல தொகுதிகள் கட்சியையும் வளர்க்காமல் விட்டதன் விளைவு அருணுக்கும் டாடா தான். வடக்கு தொகுதி எம்எல்ஏவான அர்ஜுனன் தன்னை வெள்ளந்தியா காட்டிக்கும் விவரமான மனுஷன். இவர் மேல வேலுமணிக்கு நம்பிக்கை இருந்தாலும் தன்னோட வேறாக நின்ற மகன் இறந்துட்டதுனால அர்ஜுனனை ஆட்டத்தில் இருந்து விலகலாம்னு பேச்சு. அமமுகவில் இருந்து தாவியதும் சீட் வாங்கி எம்எல்ஏவான கிணத்துக்கடவு தாமோதரன் மேல வேலுமணிக்கு பெரிய அதிருப்தி இல்லதான். ஆனாலும் வயசாகி விட்டதுனால கட்சியை வளர்ப்பதில் தன்னோடு நிற்காத அவரை மறுபடியும் எம்எல்ஏ ஆக்குவதில் வேலுமணிக்கு விருப்பமில்லை. பொள்ளாச்சி ஜெயராமனுக்கு தொகுதிகள் இந்த முறை பெரிய வரவேற்பில்லை. மேலும் எடப்பாடியிடம் அவர் காட்டும் அதீத விசுவாசமும் பொள்ளாச்சியை தனி மாவட்டமாக்கிவிட துடிக்கும் செயலும் வேலுமணியை கண் சிவக்க வச்சிருக்குது. அதனால் நெடுநாள் பதவியில் இருக்கும் பொள்ளாச்சி ஜெயராமனுக்கு ஓய்வு கொடுக்க வேலுமணி நினைக்கிறார். வால்பாறை எம்எல்ஏ அமுல் கந்தசாமிக்கு மக்கள் மற்றும் கட்சி தரப்பில் அதிருப்தியும் இல்லை, வரவேற்பும் இல்லை. இடையில் திமுகவுக்கு போகிறார் என ஒரு புரளியில் சிக்கியதோடு சரி, அதனால் அவரை மீண்டும் ஓகே பண்ணிடுவார். சோலூர் எம்எல்ஏ கந்தசாமிக்கு தான் எம்எல்ஏவான்னு இப்ப வரைக்கும் டவுட் தான். அந்த அளவுக்கு வேலுமணி கை நீட்டின திசையில் வாய்மூடி உட்கார்ந்திருப்பதால் எலிமினேஷனுக்கு வாய்ப்பில்லை. சிங்காநல்லூரின் ஜெயராமுக்கு தொகுதியிலும் கட்சியிலும் நல்ல பேரும் இல்லை, கெட்ட பேரும் இல்லை. இடையில் பாஜக மாவட்ட தலைவரோடு ரியல் எஸ்டேட் விவகாரத்தில் சிக்கினதோடு சரி, அதையெல்லாம் வேலுமணி ஒரு குற்றமாகவே எடுத்துக்க மாட்டார். அதனால் அவர் எலிமினேட் ஆகவும் வாய்ப்பில்லை. ஆக 8இல் 4 பேருக்கு வேலுமணியே வெப்பை காட்டி எலிமினேட் செய்துவிட ஒருவரை டவுட்டில் வைத்திருக்கிறார். மீதமுள்ள 3 பேர் தான் இப்போதைக்கு ஓகே லிஸ்டில் உள்ளனர். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவேளை கட்சிகள் கலேபரம் உருவாகி தன் தலைமையில் ஒரு அணி உருவானால் தன் பின்னால் யார் இருப்பார்களோ அவருக்குத்தான் வேலுமணி சீட் கொடுப்பார். இவ்வாறு பேசி முடித்தனர். இது உண்மையா என்று வேலுமணியிடம் கேட்டால் கற்பனை கடிதங்களுக்கு பதில் எழுத முடியாது தம்பி என்றார் ரசனையாக. குமுதம் செய்திகளுக்காக செய்தியாளர் எஸ் சக்தி. தூங்கா நகரில் ஒரு தூங்கா மருத்துவமனை பிரீத்தி ஹாஸ்பிட்டல்ஸ் 7810044444. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.